இந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோல நீ தொடர்ந்து எல்லாமே நல்ல நல்ல கண்டென்ட்ஸா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக வேற ஒரு லொகேஷன் போய் பயங்கரமா பண்ணுவோம். கவலையே படாதீங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அது நாங்க கேரண்டி. தூரத்துல அங்க ஆறு இருக்கு, அங்க குளிக்கிறோம், இங்க சாப்பிடுறோம், சமைச்சு சாப்பிட போறோம். போயிட்டு விறகு பொறுக்கிட்டு வரலாமா? எல்லாருமே சரி, சட்டி எங்க சட்டி இருங்க. எப்படியும் ஒண்ணு நறுக்கியா அழுதுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காய்கறி எல்லாம் கழுவிட்டோம்னா டேஸ்ட் போயிடும் சொல்லி கழுவாம போட்டு இவருங்க அந்த குச்சியில வந்து யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் உணர்ச்சிருப்பாங்க. ஆனா அது நம்மளுக்கு தெரியாதுல்ல, தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். தண்ணி பாட்டில் போட்டா நம்ம இவ்வளவு நேரமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆயிட்டோங்க. இந்த இடம் எப்படின்னா ஒரு இரும்பு பாலத்துக்கு கீழே இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல பின்னாடி பேக் சைட்ல சுடுகாடு இருக்கு. இங்கதான் வந்து சமைக்க போறோம். பின்னாடி அந்த பக்கம் ஆறு இருக்கு. பசங்க போயிட்டு இப்ப கறி கழுவலான்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே வாங்கிட்டோம். எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது விரல விட்டு எண்ணி பார்த்தோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் கறி வாங்கினோம், சரி ஓகே. அடுத்து தக்காளி, ஓகே. அடுத்து வெங்காயம், ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே வாங்கியாச்சு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உப்பு மறந்துட்டோம். இப்ப 2 பேரும் அதை வாங்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சமையலை தொடங்கணும். இப்ப கறி கழுவுறதுக்கு போயிருக்காங்க. அது என்ன நிலமனே தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நில்லுங்க காட்டுறேன். கறி கழுவுறாங்களா இல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா? நான் வந்தனா வண்டியெல்லாம் பறி போயிருண்டோ. மண்ணுப்பட போகுதையா அந்த இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சின்ன வயசுல இருந்தே நினைச்சிருப்பீங்க. இது வந்து கோழியோட விசக்கட்டையெல்லாம் எதுவும் போட்டுருந்தேன். கட்டையில சில கட்டைகள் இருக்குது, மூலிகை கட்டை, விசக்கட்டைன்னு. நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சு தானே மலுமட்டை உன்னை ஊர்லயே விட்டு வந்துருக்கணும். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த உதவி செஞ்சு செய்வோம். கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடுவோம். இப்ப சைட்ல என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. மேடம் அந்த பாக்க மாட்டே தூக்கி வை ப்ரோ, விட்டுரு ப்ரோ. அப்படியே கையெடு. பத்தாது ப்ரோ, அவ்வளவு சீக்கிரம் பத்திரும் ப்ரோ. 10 சின்னம் புடிச்சுக்கும் ப்ரோ. இருங்க, ஃபர்ஸ்ட் நல்லா ஃபுல்லா எரிக்கிட்டு அதுக்கப்புறம் அடைச்சிட்டு வச்சுக்கோங்க. ஏஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வச்சு இதுதான் நான் வரணுன்றது. பொன்னிறமா வேலைக்கிறது கைஸ்.
திருப்பூர்ல இருந்து கிளம்பி வந்து நாங்க இங்க கறியை சமைச்சிட்டு இருக்கோம். எங்கன்னா இந்த ஒரு வந்துட்டு நஞ்சை புளியம்பட்டிங்க ஸ்குவாடு. புளியம்பட்டி அங்க வந்து சமைச்சு வேற லெவல்ல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறி குழம்பு பாத்தீங்கன்னா அடுத்து புரோட்டா வாங்கியிருக்கோம். சொல்ல போனா என்னன்னா நாங்க வந்துட்டு சைடிஸ் மட்டும் தான் சார், மெயின் டிஷ் எல்லாம் கடையில வாங்கிட்டு வந்துட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோல நீ தொடர்ந்து எல்லாமே நல்ல நல்ல கண்டென்ட்ஸா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேற ஒரு லொகேஷன் போய் பயங்கரமா பண்ணுவோம். கவலையே படாதீங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். நாங்க கேரண்டி. சில்லி மிக்ஸ் பண்ணி அன்னியன் கை மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேரு கொஞ்சம் எச்சு ஊறி இருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு செஞ்சு தர முடியாத பாவி ஆயிட்டேன் நானு. நம்ம எங்கங்க ஒரே ஒரு வடை சட்டி, இந்த ஒரு கரண்டி, இந்த கத்தி, இந்த மூணு பொருள் மட்டும்தான் நாங்க திருப்பூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இந்த பாக்கு மட்டும் இங்க வாங்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை போடவே இல்லை. என்ன மயிருக்கு வாங்கணும், கருவேப்பிலை போடவே போட்டுடு. இப்போ கடைசியில இறக்கும் போது போடுவோம். அப்படி போடுவோம். இது யாருக்காக வீடியோ எடுக்கிறோமோ அவங்களுக்கு காட்டிடுங்க. நம்ம எவ்வளவு நேரமா பாடுபட்டது இதுதான், பாத்துக்கங்க. நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. பதம் பார்த்துட்டு இருக்காரா? ரன்னிங்ல போறாங்கயா, ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபம் ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கு. போதும், இனஃப். இனி சில்லில கையை வறுத்துருவேன். ஒரு வழியா நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து குளிக்கிறது தான். குளிக்கும் போது வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா சென்சார்ல போட்டுருவாங்க. வேற எல்லாம் ஜட்டி போட்டிருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அடுத்து இதே மாதிரி vlog-ஓட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் vlogger